ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஸ் கிச்சன். சித்த மருத்துவத்தில் காயக்கல்ப மூலிகைக்கு இணையாக பேசப்படக்கூடிய கருங்குருவை அரிசி வச்சு நம்ம இன்றைக்கி தேங்காய் பால் பாயசம் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கப்பு அரிசியை நைட்டே 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேங்க. குறைஞ்சபட்சம் அந்த அரிசி ஒரு 8 மணி நேரமாவது ஊறணும். அப்போ தான் நல்லாயிருக்குங்க. இதை பாருங்கள், நல்லா பூ மாதிரி சூப்பராக ஊறியிருக்கு பாருங்கள். நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். தண்ணி எடுத்துட்டு அப்படியே நம்ம ஒரு குக்கரில் மாற்றி ஒரு 3 டம்ளர் அளவு தண்ணி வச்சு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு அரை மணி நேரம் அடுப்பில் சிம்மில் வேகிறதுக்குள்ளே நம்ம மற்ற எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துடலாங்க. இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியம். இதில் இந்த ஒரு அரிசி மட்டும் இல்லைங்க, இதை மருந்தாகவும் அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. அதனால் மறக்காமல் குழந்தைங்களுக்கு மாதத்தில் ஒரு தடவையாவது செஞ்சு கொடுங்க. நம்ம அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே ஒரு முழு தேங்காய் பால் புழிஞ்சு திக்காக வச்சுருக்கேன். நான் ஒரு கப்பு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காய்ச்சிட்டு வந்துடலாம். வெள்ளைப்பாகு. நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், ப்ரெஷர் குக்கர் நல்லா அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அரிசி பாருங்கள், பூ மாதிரி நல்லா மேலே அரிசி வெள்ளையாக தெரியுது பாருங்கள். அப்படியே கரண்டியால் இல்லை மத்தால் நல்லா கிண்டி விட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி வந்துடும். அப்போ தான் பாயாசம் சாப்பிடும்போது மென்று சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த காலத்தில் மென்று சாப்பிட்டதுனால தான் யாருக்குமே சுகர் வரலன்னு நினைக்கிறேங்க. நல்லா பாருங்கள், சக்கரை பாகை இதில் கலந்துட்டு நம்ம திக்காக வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பால், அதையும் இதிலே மிக்ஸ் பண்ணி ரெண்டையும் நல்லா கரண்டியில் கலந்து ஒரே கொதி தாங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இது பாருங்கள், நான் நல்லா கலந்துட்டு ஒரு முறை கலந்தோம் அப்படின்னா இந்த இனிப்பு கரெக்டாக இருக்குங்க. இதுக்கு கொஞ்சம் கூடுதலாக வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு ஒரே கொதி தான் அடுப்பில் வச்சு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு தாளிப்புக்கு தேவையான நெய். நான் அன்றைக்கி முந்திரி சேர்க்கலைங்க. எங்கள் பிள்ளைங்க முந்திரிங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால் இன்றைக்கி பாதாம் பருப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட விருப்பம், நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரே கொதி தாங்க. சூப்பரான கருங்குருவை தேங்காய் பால் பாயாசம் ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுப்பில் 2 டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிருக்கேன். நான் இன்றைக்கி பாதாம் பருப்பு தான் போட்டிருக்கேன். அதை அப்படியே தாளிச்சிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. மற்ற அரிசியை விட இதில் 4 மடங்கு இரும்பு சத்து இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக நம்ம உணவில் சேர்த்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான அரிசிங்க. யானைக்கால் நோய் வரவங்களுக்கு அதோடய வீக்கத்தை குறைக்கிறதுக்காக இந்த அரிசியாகவும் லேகியமாகவும் பயன்படுத்துகிறாங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.